السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதை பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 78 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 79வது பாடத்தை நாம் துவங்குவோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை படிப்பதற்காக மாணவர்களுக்காக வேண்டி பயிற்சிகளுடன் கூடி எழுதப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை தெளிவாகவும் காய்தாக்கள் என சட்டங்கள் என அனைத்தையும் தந்துள்ளார்கள். நம் மனநம் செல்வதற்கு இலகுவாக காய்தாக்கள் கொடுத்துள்ளார்கள். இதை நாம் படிக்கும் பொழுது இதை இதை மறக்காமல் இருப்பதற்காக பல பயிற்சிகளை நம்மளுக்கு வழங்குகிறார்கள். அதில் உள்ள சந்தேகங்கள் அதன் மூலம் விளங்கும். எனவே வாருங்கள், தொடர்ந்து இதை படிப்போம். அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்வோம். அல்லாஹு தாலா அதை கற்றுக்கொள்ள அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்முல் மஃஊல் வ அமலுஹு. இஸ்மு மஃஊல் இன்னும் அந்த இஸ்மு மஃஊலுடைய அமல் என்ற கடந்த பாடத்தை நாம் கண்டோம். இன்னும் அதோடைய தெளிவான விஷயங்களை நாம் பாடத்தில் கண்டோம். ஒரு மஃஊல், அதாவது மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேல் நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். ஒரு மஃஊல் மட்டும் இருந்தால் நாயிப் ஃபாயிலுக்கு என்ன செய்யும்? ரஃபா செய்யும். அதே போல ரெண்டு மஃஊல் மூணு மஃஊல் இருந்தா முதல் மஃஊல் நாயிப் ஃபாயிலாகவும் இரண்டாவது மூன்றாவது மஃஊல் எல்லாம் நசபுடைய நிலையிலேயே படிக்கப்படும் என்றும், அதே போல லாசிமான ஃபேலாக இருந்தால் அதுக்கு என்ன வராது? மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஃபேலின் சீகா வராது. இருந்தாலும் அதற்கு ஒரு லர்ஃபு அல்லது மஸ்தரு அல்லது ஜாரு மஜ்ரூர் இவைகள் மூன்றில் ஏதேனும் ஒன்று என்னவானால் நாய்ஃபாயிலாக வந்தால் அப்பொழுது என்னது மப்னிக்கு அமைக்கப்பட்ட அந்த மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஃபேலின் வசின் லாசிமான ஃபேலுக்கும் வரும் என்பதை நாம் கண்டோம். இதே சட்டம் தான் இஸ்மு மஃஊலுக்கும் என்றும், அந்த இஸ்மு மஃஊல் அதே மாதிரி அந்த ஃபேல் என்ன அமல் செய்யுமோ மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட ஃபுஇல என்ற வசன் நாய்ஃபாயிலுக்கு எப்படி ரஃபா செய்யுமோ அதே அமலை என்ன செய்யும்? இந்த இஸ்மு மஃஊலும் செய்யும் என்பதையும் கண்டோம். அதே போல இன்னும் இஸ்மு ஃபாயிலுக்கு என்ன நிபந்தனைகள் எல்லாம் கூறினோமோ அதே நிபந்தனைகள் வரும் பொழுதுதான் அமல் செய்யும். அலிஃப்லாம் வர வேண்டும். அலிஃப்லாம் இல்லாத நிலைமையில் 4 விஷயங்களில் ஒன்று முபத்ததா, மௌசூஃப், நஃபி, இஸ்திஃபாம் இதில் ஏதேனும் ஒன்று ஊன்றுதல் பிடிக்க வேண்டும். இன்னும் நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனைகள் இருந்தால்தான், இஸ்மு ஃபாயிலுக்கு சொன்ன அதே நிபந்தனைகள் இருந்தால்தான் அமல் செய்யும் என்பதையெல்லாம் தெளிவாக கண்டோம். வாருங்கள், இப்பொழுது இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். பயிற்சி 9. பயிற்சி 9 பாருங்க. தம்ரீனுன் ஃபில் ஏராபி. ஏராபிலே உள்ள பயிற்சி. அம்சா முதலாவது நமூதஜுன் எடுத்துக்காட்டு. அப்ப எடுத்துக்காட்டு ஒண்ணு கொடுத்துதான் நம்மளுக்கு பயிற்சி தருவாங்க. அப்ப பாருங்க. முஅத்தன் அஹூக ஜாயிஸதன். உன்னுடைய சகோதரன் பரிசு கொடுக்கப்படக்கூடியவனாக இல்லை. அதுக்கான யாரா பாருங்க. மா என்பது ஹர்ஃபு நஃபீன், இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாகும். மபனியுன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனி ஆகும். அலிஃப் வந்துட்டா அது சுக்குன் தானே, அதான் சுக்குனின் மீது மபனி. முஅத்தன் என்பது முபத்ததாவாக இருக்கும். மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கும். யா ரஃபா முபத்ததாக்கு ரஃபா தானே. பிலம்மத்தின் முகத்தரத்தின் அலல் அலிஃபி, அலிஃபின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டது. முஅத்தன் வெளியே நம்ம என்ன செய்யறோம்? அலிஃபு படிச்சாலும் இந்த இல்லத்தான எழுத்தான என்ன செய்யறோம்? கடைசியில யா ஓரத்துல வந்தா முஅத்தான் படிக்கணும். சரி, அதனாலதான் என்ன செஞ்சோம்? முஅத்தான் படிச்சோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? லம்மத்து தான் இருக்கும். அந்த இல்லத்தின் காரணமாக வெளியே எப்படி நம்ம அலிஃப் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள லம்மத்து தான் இருக்கு. அதான் உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அஹூக்க. அஹூக்க என்பது அஹூ என்பது நாயிபு ஃபாயிலின் சத்த மசத்தல் ஹபரி. அப்ப நாயிப் ஃபாயில் அஹூ என்பது நாயிப் ஃபாயிலு ஹபருடைய இடத்தை அடைத்த நாயிப் ஃபாயிலாக இருக்கும். அப்ப முஅத்தன் என்பது முபத்ததா என்றால் ஹபர் வர வேண்டும். நம்ம முன்னாடி இது பாடம் தனியாக பார்த்துட்டோம். இப்ப ஹபர் வர தேவையில்லை. அதுக்கு பதிலாக நாயிப் ஃபாயில் வந்தாவே என்னவாகிவிடும்? அந்த ஹபருடைய இடத்தை அடைத்து விடும். அப்ப ஹபர் தேவையில்லை. இந்த நாயிப் ஃபாயிலை வைத்து வாசகம் பரிபூர்ணமாகிறது. அதனால்தான் ஹபர் இருந்தால் தான் வாசகம் பரிபூர்ணமாகும். ஆனால் இங்க நாயிப் ஃபாயிலை கொண்டு வாசகம் பரிபூர்ணமாகுவதால் ஹபர் தேவையில்லை. அதான் சொல்றாங்க, ஹபருடைய இடத்தை அடைத்த நாயிப் ஃபாயிலாக இருக்கிறது. மர்ஃபூன் பில் வாவி, வாவி கொண்டு ரெஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப அஹூ என்பது என்னது? நான் வாவி கொண்டு ரெஃபா செய்யப்பட்டது. ஏன் வாவு? லிஅன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஹபர் என்பது மினல் அஸ்மா இல் ஹம்சதி, 5 இஸ்முகளில் இருந்து இருக்கிறது. ஆமா, 5 இஸ்முகளுக்கு மட்டும் வாவை கொண்டு ரெஃபா, யாவை கொண்டு ஜர்ரு, அலிஃபை கொண்டு நசபுன்னு இருக்கல. அஹூ, அதே போல அபு, அதே போல ஹனு, அதே போல ஃபமு, அதே போல து, இதுவெல்லாம் என்னது? இந்த தனிப்பட்ட ஒரு ஏராப் வகை கொண்டது. சரியா?
அதுல ஒண்ணு கட்டுப்பட்டதுதான் இந்த அஹூ. சரி, அதனாலதான் அதுக்கும் என்ன செஞ்சோம், வாவை கொண்டு ரெஃபர் செய்துள்ளோம். வல் காஃப், இன்னும் காஃப் ஆகிறது முலாஃபுன் இலைஹி, முலாஃபாக இருக்கும். அஹூக்கல் இருக்க இந்த காஃப் இருக்குல்ல, இது முலாஃப் இலைஹியாக இருக்கும். லமீருன், லமீராக இருக்கும். அஹ் அப்ப எதிர்ப்பால் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய லமீர். மப்னியுன் அலல் ஃபதஹி ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ரோட இடத்திலே ஃபதஹின் மீது மப்னியாகும். முலாஃப் இலைஹிக்கு ஜர்ருல ஜர்ரோட இடத்திலே ஃபதஹின் மீது மப்னியாகும். கேக்கன் என்ன செஞ்சோம், ஃபதஹ் தானே கொடுத்தோம். ஜாயிஸத்தன் பாருங்க, மஃபூலுன் பிஹி சானின். இப்ப இரண்டாவது மஃபூல் பிஹி ஆகும். என்னது மஃபூல், முதல் மஃபூல் தான் என்ன செஞ்சிட்டோம், அஹூக்கன்றதை என்ன செஞ்சிட்டோம், நாய் ஃபைல் ஆக்கிட்டோம்ல. இரண்டாவது மஃபூல் அப்படியே நசபாக தான் படிக்கிறோம். மன்சூபன் பில் ஃபத்ஹத்தி ظاهرத்தி, வெளிப்படையான ஃபத்ஹாவை கொண்டு நசபு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். வெளிப்படையான ஃபத்ஹா தானே கொடுத்தோம், அதுக்கு அதை கொண்டு தான் நசபு கொடுத்தோம். சரியா? இப்ப உதாரணம் பார்த்தாச்சு, வாருங்கள் இப்ப நம்ம பயிற்சி செய்வோம். இரண்டாவது அறிபில் அம்சில தலாத்தியத்த, பின்வரும் உதாரணங்களுக்கு யாரா பொழுங்கு. இப்ப 4 உதாரணம் கொடுத்திருக்காங்க, அர்த்தம் பார்த்துருவோமா? முதலாவது அத்தாயிரு மக்கசூசுன் ஜனாஹுஹு, பறவை ஆகிறது, அந்த பறவையின் சிறகு துண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்க, மாமா ரூஃபத்துன் ஹக்கீகத்து ரூஹி, அறியப்படக்கூடியதாக இல்லை உயிரின் உண்மைத்தன்மை, உயிர் என்றால் என்ன என்ற அந்த உண்மைத்தன்மை அறியப்படக்கூடியதாக இல்லை. மூன்றாவது அல் முசம்மா ஹிஷாமன், ஹிஷாம் என்று பெயர் சூட்டப்படக்கூடியவனாகிறவன். அஹி, என்னுடைய நண்பனாக இருக்கிறான். நாலாவது பாருங்க, மன்சிலுக்கும், உங்களுடைய வீடாகிறது. மக்சுவத்துன் அராஇகுஹு ஹரீரன், அதனுடைய சோஃபாக்கள், அரீக்கத்து அதோட ஜம்முதான் அராய்க்கு, அராய்க்குனா என்னது, சோஃபாக்கள். அதனுடைய சோஃபாக்கள் பட்டால் போர்த்தப்பட்டதாக, அணிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப 4 அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்கள் அதோடைய அந்த ஏராப் தானே கேட்டாங்க, இந்த ஏராபை இப்பொழுது நாம் என்ன செய்வோம், தெளிவாக பார்ப்போம். இப்ப பாருங்க, அத்தாயிர் என்பது முபத்ததாவாக இருக்கும். மர்ஃபூஉன், ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். முபத்ததாக்கு ரெஃபர் தானே, இப்ப ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபீஹி, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது. அல் லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். ராகு லம்மத் தானே கொடுத்தோம். அடுத்து மக்சூசுன், மக்சூசின் என்பது ஹபருன் ஹபராக இருக்கும். தாயினுடைய ஹபர் தான் மக்சூஸ். மர்ஃபூஉன், ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். ஆஹ் யா ஹபருக்கு ரஃபா தானே, அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது. அது லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். இப்ப மக்சூசுன் லம்மத் தானே கொடுத்தோம். அடுத்து ஜனாஹு பாருங்க, ஜனாஹு மட்டும் சொல்லுவாங்க, அடுத்து ஹூ தனியா சொல்லுவாங்க. ஜனாஹு என்பது நாயிபு ஃபாயிலின், நாயிப் ஃபாயிலாக இருக்கும். யா இஸ்மு மஃபூல் முன்னாடி போயிருக்குல்ல, அப்ப பின்னாடி வருது நாயிப் ஃபாயில். மர்ஃபூஉன், நாயிப் ஃபாயிலுக்கு என்னது, ஃபாயிலுடைய அமல் தான் எதுக்கும் கொடுப்போம், நாயிப் ஃபாயிலுக்கும் கொடுப்போம். அப்ப ஃபாயிலுக்கு ரஃபு, அதனால நாயிப் ஃபாயிலுக்கும் ரஃபு. மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்படக்கூடியதா இருக்கும். அதுக்குதான் ரஃபாவுடைய அடையாளமா எனக்கு கொடுத்தோம், லம்மத்து கொடுத்தோம். அலாமத்து ரஃபீஹி, இன்னும் அந்த நாயிஃபாயின் ரஃபைன் அடையாளமாகிறது. அல் லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். ஹூ அப்படின்னு ஹூக்கு என்ன செஞ்சோம், லம்மத் தானே கொடுத்தோம். வஹுவ, இன்னும் அந்த ஜனாஹ் என்பதாகிறது. முலாஃபுன், முலாஃபாக இருக்கிறது. இப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வரப்பொழுது வல்ஹா, இன்னும் ஹா ஆகிறது. லமீருன், லமீராக இருக்கும். அந்த லமீர் தாயிரை பார்த்து மீளுது. சரியா? மபுனியுன் அல லம்மி, லம்மின் மீது மபுனியாக இருக்கும். ஹூ அப்படின்னு லம்ம தானே கொடுத்தோம், அப்ப லம்மின் மீது மபுனி ஆகும். மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃபி இலைஹியான ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப ஜனாஹ் முலாஃபு, ஹி வந்து முலாஃப் இலைஹி, ஜனாஹு என்பது முலாஃபு, ஹூ வந்து முலாஃப் இலைஹி, அதான் என்னது, ஜர்ரோட இடத்துல இருக்கிறது. அப்புறம் பாருங்க, மா என்பது ஹர்ஃபு நஃபின் மபுனியுன் அல சுக்கூனி, நஃபி இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாகும். மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியாகும். அலிஃப்னா சுக்கூன் மட்டும்தானே வரும், அப்ப சுக்கூனின் மீது மபுனியாகும். மஅரூஃபத்துன் என்பது முபத்ததாவாக இருக்கும். மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கும். யா முபத்ததாக்கு ரஃபா தானே. அலாமத்து ரஃபிஹி, அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபையின் அடையாளமாகிறது. அது லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். தாக்கு என்ன கொடுத்தோம், லம்மத் தானே. அப்புறம் ஹக்கீகத்து பாருங்க, நாயிபு ஃபாயிலின், ஃபாயிலோட நாய் ஃபாயிலாக இருக்கும். அப்ப முன்னாடி இஸ்மு மஃபூல் பஸ்ல, அப்ப இது என்னது, நாய் ஃபாயில். அதுக்கு அடையாளமா என்னது, ரஃபா கொடுத்தோம்ல. ஃபாயிலுக்கு என்ன ஆயிரப்போ அதே தான் நாய் ஃபாயிலுக்கும். மர்ஃபூன், அதான் ரஃபா செய்யப்படக்கூடியதாக இருக்கும். அது அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அதோடைய ரஃபைன் அடையாளமாகிறது. அந்த நாய் ஃபாயிலின் ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். நம்ம லம்ம தான் கொடுத்தோம். ஓஹுவ, இன்னும் அதுவாகிறது. இந்த ஹக்கீகத் என்பதாகிறது. நாய் ஃபாயில் என்பது முலாஃபுன், முலாஃபாகவும் இருக்கிறது. அப்ப இன்னொன்னு, முபத்ததா வந்தா ஹபர் இங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான். முபத்ததா வந்துட்டா அதோடைய ஹபராக இந்த நாய் ஃபாயில், அந்த ஹபருடைய இடத்தை என்ன செய்து விட்டது, இந்த நாய் ஃபாயில் அடைத்து விட்டது. சத்த மசத்தல் ஹபரின் போடணும். சரியா? இந்த நாய் ஃபாயில் தான் என்னது, ஹபருடைய இடத்தை அடைத்த
அந்த என்னது நாயிப் ஃபாயிலாக இருக்கிறது. அதனால் கபர் தேவையில்லை. கபர் இல்லாமலேயே நாயிப் ஃபாயிலை கொண்டு வாசகம் முழுமையடையும். இதனால் கபரை விட்டும் தேவையற்றதாக இது ஆக்கிவிட்டதால், கபருடைய வேலை இது செய்து விட்டதால், இது கபருடைய இடத்தை அடைத்து விட்டது என்று கூறுவார்கள். அடுத்து பாருங்க, அர்ரூஹி என்பது ஹக்கீகத்து முதாஃபுன்றாங்கன்னா, அப்ப இது என்னது முதாஃபு இலைஹியா தான் இருக்கும். பாருங்க, முதாஃபுன் இலைஹி மஜ்ரூருன், முதாஃபு இலைஹியாகும் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். ஜர்ரு செய்யப்பட்டது அதுக்கு அடையாளம் என்ன கொடுத்தோம்? வாலாமது ஜர்ரிஹி, இன்னும் முதாஃபு இலைஹின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். ரூஹின் என்ன செஞ்சோம்? கஸ்ரு தானே கொடுத்தோம். அதான் அதோட அடையாளம். அடுத்து பாருங்கள், முசம்மா. முசம்மா என்பதாகிறது முபத்ததோன் மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவா இருக்கும். அப்ப முபத்ததாக்கு ரஃபா தானே, அப்ப ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். சரியா? வாலாமத்து ரஃபிஹி, இன்னும் அதனுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. இந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்துல் முகத்தரத்து அலா ஆஹிரிஹி, அந்த முபத்ததாவின் கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட நம்மத்தான் இருக்கும். இப்ப முசம்மான என்ன அலிஃப் வச்சுதான் படிச்சோம். அலிஃப் வச்சு படிச்சா கூட கடைசியில யா வந்தா நம்ம மேல 7வது பாடத்துல பார்த்திருக்கோம். அந்த யா வந்ததின் காரணமாகத்தான் முசம்மான் அலிஃப் வந்துச்சு. இல்லாட்டி அசல்ல என்னதான் இருக்கும்? ஆஹ் லம்மத்து தான் இருக்கும். இந்த யா வந்ததுனால அது மாற்றம் ஏற்பட்டதே தவிர அதோடைய அசல் என்னது? லம்மத்து. அதான் உள்ளுக்குள்ள லம்ம தான் இருக்குது. வெளியே படிக்கும்போது அலிஃப் படிக்கிறோம். சரியா? அதான் அதன் கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தான் இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள லம்மத்து இருக்கிறது. இந்த யா வந்தனால வெளியே முசம்மான் அலிஃப் வச்சு படிக்கிறோம். சரியா? நாயிபுல் ஃபாயிலி, இன்னும் நாயிப் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன், மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தக்தீருஹு ஹுவ, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவா இருக்கும். முசம்மாவுடைய என்னது? நாய் ஃபைல் ஹுவ, அந்த லமீர் என்னக்கு இருக்கு? உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது. ஹிஷாமன் என்பது மஃபூலுன் சானின், இரண்டாவது மஃபூல் ஆகும். முகத்தமுன், முற்படுத்தப்பட்ட இரண்டாவது மஃபூல் ஆகும். மன்சூபுன், நசபு செய்யப்பட்டதாய் இருக்கும். இப்ப மஃபூலுக்கு நசபு தானே, முதல் மஃபூல் தான் நாய் ஃபைல் ஆயிடுச்சு, அது உள்ளுக்குள்ள லமீரா இருக்கு. ரெண்டாவது மஃபூல் தான் வெளியே மஃபூலாவே படிக்கணும்ல, அதான சட்டம். மஃபூல் சானி அதுக்கு முகத்தமுன், முற்படுத்தப்பட்டது. சரியா? மன்சூபுன், நசவு செய்யப்பட்டதா இருக்கும். யா மஃபூலுக்கு நசப் தானே. அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அதனுடைய நஸ்பின் அடையாளமாகிறது. எதனுடைய நஸ்பின் அடையாளம்? இந்த மஃபூல் சானியுடைய நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்துல்லாஹிரது, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இங்க வெளிப்படையா ஃபத்ஹா தானே கொடுத்திருக்கோம், அதான் அதோடைய அடையாளம். அதான் அஹி பாருங்க, அல் முசம்மா என்னன்னு சொன்னாங்க? முபத்ததான்னாங்களா, அதோடைய கபர் தான் என்னது? இந்த அஹி என்பது. சரியா? இங்க முகத்தமுன் கூட என்ன செய்ய தேவையில்லை, போடப்பட தேவையில்லை. ஏன்னா இது எதையும் முற்படுத்தப்படவில்லை, பின்னாடிதான் வந்திருக்கு. கரெக்டா? என்னதான் அல் முசம்மா முன்னாடி மஃபூல் அவ்வல் அது நாய்ஃபாயில மாத்திட்டோம். அடுத்ததான் மஃபூல் சானி. எல்லாம் என்னது? தெளிவாக தான் வந்திருக்கிறது. அதனால் முகத்தமுன் என்று போட தேவையில்லை. சரியா? நசபு செய்யப்படக்கூடியதா இருக்கும், மஃபூல் சானியா இருக்கும். அப்படி சொன்னாவே போதும். அஹி பாருங்க, ஹபருல் முபத்ததை, முபத்ததாவுடைய ஹபர் ஆகும். முசம்மா முபத்ததால அதோடைய கபர் தான் அஹி. மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். கபருக்கு ரஃபா தான், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த கபருடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்துல் முகத்தரத்து அலா ஆஹிரிஹி, அந்த கபரின் கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தான் இருக்கும். அப்ப அஹு தான் இருக்கணும். சரியா? ஏன் அஹின்னு மாத்தணும்? இந்த யா தான் காரணம். இந்த முத்தக்கல்லிமுடைய யா சேர்ந்துட்டனால அதுக்கு தோதுவா கசர் கொடுத்துட்டோம். ஒரு காரணத்தின் காரணமா மாறி இருக்கே தவிர உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கு? லம்ம தான் இருக்கு. அதான் சொல்றாங்க, அந்த கடைசியின் மீது உள்ளுக்குள்ள ஆக்கப்பட்ட லம்ம. மனஹ மின் லுஹூரிஹா, அந்த லம்மத்து வெளிப்படுவதிலிருந்து தடுத்தது. இஸ்திகாலுல் மஹல்லி பி ஹரக்கத்தின் முனாசபத்தி, தோதுவான ஹரக்கத்தை கொண்டு அந்த இடம் ஈடுபடுவது அந்த லம்மத்து வெளிப்படுவதை கொண்டு தடுத்தது, வெளிப்படுவதிலிருந்து தடுத்தது. அப்ப அந்த தோதுவான யாவுக்கு தோதுவான ஹரக்கத்தை கொண்டு இந்த ஹா என்பது ஈடுபடுகிறது. யாவுக்கு தோதுவா ஹீன் என்ன செய்தது? அந்த யாவுக்கு தோதுவான ஹரக்கத்தை கொண்டு இந்த இடம் ஈடுபடுவது அந்த ஹாக்கு லம்மத் கொடுப்பதை விட்டு தடுத்து விட்டது. ஒஹுவ முலாஃபுன், இன்னும் அஹி என்பது என்னவாக இருக்கிறது? முலாஃபாக இருக்கிறது. இப்ப பின்னாடி யா என்னது? முலாஃபிலிஹி மயாகுல் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யாவாகிறது. இந்த யா இருக்குல்ல, இந்த யா என்பதாகிறது லமீருன் மபனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபனியான லமீராக இருக்கும். லமீர் தண்ணீரை குறிக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர். மபனியுன் அல சுக்குனி, சுக்குனின் மீது மபனி. யாவுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், சுக்குனின் மீது மபனி ஆகும். மஹல்லி ஜரின் முலாஃபின் இலைஹி, முலாஃபிலிஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப யாவுக்கு முலாஃபிலிஹி, அதனால் ஜருடைய இடத்துல இருக்கிறது. கடைசியா பாருங்க, மன்சிலுக்கும். மன்சிலுக்கும் என்பது மன்சிலுன் அக்மக்கும் தனியா சொல்லுவாங்க. மன்சிலுன் என்பது முபத்ததாஉன் மர்ஃபூஉன், முபத்ததாவா இருக்கும், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். முபத்ததாக்கு ரஃபா தானே. வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அதனுடைய அந்த முபத்ததாவின் ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும்.
மன்சிலும் லாமுக்கு லம்மத் தானே கொடுத்தோம், அதான் அடையாளம். ஒஹுவ முலாஃபுன், இன்னும் அந்த முபத்ததா ஆகிறது முலாஃபாகவும் இருக்கிறது. ஏன் பின்னாடி முலாஃபிலிஹி வருது? வக்கும், இன்னும் கும் என்பதாகிறது லமீரும், எதிர்ப்பால் ஆண்பால் பன்மை குறிக்கக்கூடிய லமீர் ஆகும். மபனியும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனியாகும். மீமுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், சுக்குனின் மீது மபனியாகும். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃபிலிஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது. கும் என்பது முலாஃப் இலைஹி, அதனால் ஜருடைய இடத்துல இருக்கிறது. மபனி என்பதனால் அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் பாருங்க, மக்சூவத்துன், இது ஹபர், மன்சில் முபத்ததால அதோடைய ஹபர் தான் இது. சரியா? ஹபருக்கு ரஃபா தானே, மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து ரஃபிஹி, இன்னும் இந்த ஹபரின் ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தா இருக்கும். தாக்கு என்ன வரும்? லம்மத் தானே வரும். அதான் அதோடைய அடையாளம் கொடுத்தோம். அராஇகுஹு என்பது நாயிபு ஃபாயிலின், இந்த மக்சூவத்துன் இஸ்மு மஃபூல்ல அதோட நாயிப் ஃபாயில், அப்ப அது ஃபேல் மஜ்ஹூலுடைய அதே அமல் செய்யும்ல, அதான் அதுக்கு நாயிப் ஃபாயில் வர மாதிரி இஸ்மு மஃபூலுக்கு நாயிப் ஃபாயில் வரும். அப்ப அராஇகு என்பது நாயிபு ஃபாயிலின், நாயிப் ஃபாயிலாக இருக்கும். அப்ப ஃபாயிலுக்கு ரஃபா மாதிரி நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா தான். இப்ப மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த நாயிப் ஃபாயிலின் ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். காஃபுக்கு லம்மத் தானே கொடுத்தோம். இப்ப ஹாவை பார்ப்போமா? இன்னும் இது முலாஃபாகவும் இருக்கிறது. அராய்க்கு என்பது முலாஃபாக இருக்கிறது, அது போடல. ஒஹுவ முலாஃபுன், இன்னும் இது என்னவாக இருக்கிறது? முலாஃபாகவும் இருக்கிறது. இன்னும் ஹாவாகிறது. இந்த ஹா இருக்கிறது அல்லவா, இந்த ஹா என்பது லமீருன், அப்ப லமீராக இருக்கும். அப்ப எதை அந்த மன்சில பார்த்து மீளக்கூடியது, அந்த ஹா எதை பார்த்து மீளுது? மன்சில பார்த்து மீளுது. லமீர் மபுனியும் அல்ல லம்மி, லம்மின் மீது மபுனியாகும். அராஇகுஹு அப்படின்னு ஹாக்கு லம்மு தானே கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது. அராஇகு முலாஃபு ஹி வந்து என்னது? முலாஃப் இலைஹி, அதான் ஜருடைய இடத்துல இருக்கிறது. இப்ப ஹரீரன் பாருங்க, மஃபூலுன் பிஹி சானின், மஃபூல் இரண்டாவது மஃபூல் பிஹி ஆகும். அப்ப அராஇகுஹுன்றது முதல் மஃபூல், அதை நாய் ஃபாயிலா ஆக்கிட்டோம். ரெண்டாவது மஃபூல் நசப்லயே தான் இருக்கும். அதான் சொல்றாங்க மஃபூலின் பிஹி சானி, இரண்டாவது மஃபூல் பிஹி ஆகும். மன்சூபும் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். மஃபூலுக்கு நசப் தானே, அதான் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் இந்த மஃபூல் பிஹி நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். இந்த கொடுத்திருக்கோம் வெளிப்படையான ஃபத்ஹா. ஆகவே நாம் இதனுடைய எல்லா இந்த பயிற்சி முழுவதும் முடித்து விட்டோம். வாருங்கள் இப்பொழுது கடைசி பயிற்சியை பார்ப்போமா? இப்ப பயிற்சி 10, 10வது பயிற்சி பாருங்க. இஸ்ரஹில் பைத்தல் ஆத்திய, பின்வரும் கவிதையை விவரி அறிபுகு, இன்னும் அதற்கு ஏறாபணுங்க. அப்ப இது ஒரு அழகிய கவிதை. என்னவென்றால், ஒருவன் வாழ்கிறான் என்றால் என்ன? வாழ்ந்து இறக்கிறது பேரா இது என்னவென்றால், குணங்கள் கெட்டு போன ஒருவர். வாழ்ந்தும் அவன் வாழவில்லை, வாழ்ந்தும் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இந்த உலகத்துல இல்லையே. அதனால வாழ்றான் என்றாலும் அவன் வாழ்க்கை இல்லை. ஏன்னா அவனை பத்தி யாரும் பேச போறது இல்ல பெருசா. அவன் இறந்து போயினாலும் இருந்தாலும் இல்லாட்டியாலும் ஒண்ணுதான், அவனால கெட்டதுதான். அதே போல ஒருத்தவன் நல்லதே செய்யக்கூடியவரால், வாழ்க்கை முழுவதும் நல்லதே செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் இறந்தாலும் இறக்கவில்லை. ஏன்னா அவரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் இறந்தும் வாழ்வார் என்பார்கள் அல்லவா. யார் அது நல்லது செய்தால் அவரை பத்தி இந்த மக்கள் மறக்காமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப இறந்தும் அவர் இறக்கவில்லை, வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். கெட்டவர்கள் அவர்கள் இருந்தும் வாழவில்லை, இவர் இறந்தும் இறக்கவில்லை. சரியா? அதுதான் சொல்கிறார் பாருங்கள். ஆஷ மண், ஒருவர் வாழவில்லை. ஆஷ மண் ஆஷ மதுமூமன் ஹசா இலுகு, யாருடைய குணங்கள் இழிவாக்கப்படக்கூடியதாக அவர் வாழ்வாரோ அத்தகையவர் வாழவில்லை. அப்ப அவருடைய குணங்கள் இழிவாக்கப்படக்கூடியவராக யார் வாழ்வாரோ அவர் என்ன செய்யவில்லை? வாழவில்லை. வளம் எமுத், இன்னும் மரணிக்கவில்லை. மையக்கொன் பில் சைரி மதுக்கூறா, நலவை கொண்டு யார் கூறப்படக்கூடியவராக, நினைவு கூறப்படக்கூடியவராக இருப்பாரோ அத்தகைய ஒருவர் மரணிக்கவில்லை. இப்ப நல்லதை கொண்டு நினைவு கூறப்படக்கூடியவராக இருப்பாரே, அத்தகையவர் யாரு நினைவு கூறப்படுவராக இருப்பாரோ அவர் மரணிக்கவில்லை. இப்ப நல்லதை கொண்டு பேசுறவங்க நினைவு கூர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவர் எப்படி மரணம் இறந்தாலும் என்ன செய்வாரு? அவரை பத்தி பேசிக்கிட்டே தானே இருக்காங்க, நினைவு கூறிக்கிட்டே தானே இருக்காங்க. அப்படிப்பட்டவர் மரணிக்கவில்லை, அவரை பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டே தானே இருக்கோம். அப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்கள் அதோடைய யாராபை இப்பொழுது நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். கடைசியான இந்த பயிற்சியை முடித்து புது பாடத்தை நாம் தொடங்குவோம். இப்ப பாருங்க, மா மா என்பது ஹர்ஃபு நஃபீன் மப்னியுன் அலா சுக்கூனி. நஃபீன் இல்லை என்ற அர்த்தத்தை அறிவிக்கக்கூடிய வார்த்தையாகும். சுக்குனின் மீது மபனியாகும். அலிஃப் வந்தா என்னது? சுக்குன் தானே, சுக்குன் மட்டும் தானே வரும். அது சுக்குனின் மீது மபனியாகும். ஆஷ ஆஷ பாருங்க, ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அலா சுக்கூனி, கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு ஃபேலாகும். ஃபதஹின் மப்னியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபனியாகும். ஷீனுக்கு ஃபதஹ் தானே கொடுக்கும், அப்ப ஃபதஹின் மீது மபனியாகும். மண் மண் என்பது இஸ்மு மௌசூலின், மௌசூலுடைய இஸ்மாகும். ஆஹ் அப்ப இதுக்கு பின்னாடி சிலா வரும்னு அர்த்தம். மௌசூல் எத்தகையது என்றால், எத்தகையவர் என்றால் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறது தானே.
இப்ப மபனியும் நல்ல சுக்குனின் மீது மபனியாகும். நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், அப்ப சுக்குனின் மீது மபனியாகும். சரியா? ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. இப்ப ஆஷ ஃபேல், அதோடைய ஃபாயில் தான் இந்த மண்ணு. அதனால இது என்ன இடத்துல இருக்கு? ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. இப்ப ஆஷ என்பது ஃபேலுன் மாதி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். மபனியும் அனல் ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபனியாகும். ஷீனுக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். வல் ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்ததிருன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தக்தீரு, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். அப்ப ஃபாயில் என்னது? உள்ள மறைஞ்சிருக்கு, ஹுவனை மறைஞ்சிருக்கு. அந்த லமீர் இந்த மௌசூலை பார்த்து மீளுது. சரியா? அப்புறம் பாருங்க, மதுமூமன். மதுமூமன் என்பது ஹாலுன் மன்சூபத்துன், ஹாலாக இருக்கும், நசபு செய்யப்பட்டுதான் இருக்கும். ஹாலுக்கு நசபு தானே வரும். இப்ப இழிவாக்கப்பட்ட நிலையில் யார் வாழ்வாரோ அவர் வாழவில்லை தானே சொன்னோம். அப்ப இழிவாக்கப்பட்ட நிலையில், அப்ப ஹாலை குறிக்குது, நிலையை குறிக்குது. அப்ப ஹாலுக்கு ஏராபில் இடம் உண்டு, அதுக்கு நசபு கொடுக்க வேண்டும். அதான் மன்சூபத்து, நசபு செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அதனுடைய நசபின் அடையாளமாகிறது அந்த ஹாலின், இந்த மதுமூமின் என்பதின் நசபின் அடையாளமாகிறது அல் ஃபத்தஹத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்தஹாவாகும். இப்ப மதுமூம் என்ற லஃப்லின் நஸ்பின் அடையாளம் என்னது? இந்த வெளிப்படையான ஃபத்தஹா தான் அடையாளம். அடுத்த பாருங்க, வஹிய, இன்னும் இந்த ஹால் ஆகிறது இஸ்மு மஃபூலின், இஸ்மு மஃபூலாக இருக்கிறது. இப்ப இந்த ஹால், மதுமூம் என்ற ஹால் என்னவாக இருக்கு? இஸ்மு மஃபூலாக இருக்கிறது. இஸ்மு மஃபூல் தானே இது, மஃபூல் வசூல்ல தான் வந்திருக்கிறது. இப்ப அடுத்து பாருங்க, ஹசா இலுஹுன்றது இஸ்மு மஃபூல், அத ஃபேல் மஜ்ஹூரோட அமல் செய்யும்ல, அதனால பின்னாடி வருது நாயிப் ஃபாயிலு. எப்படி ஃபேல் மஜ்ஹூலுக்கு நாயிப் ஃபாயில் வருமோ அதே போல இஸ்மு மஃபூலுக்கு என்ன வரும்? நாயிப் ஃபாயில் வரும். ஹசா இலு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அதான் ஹூ தனியா சொல்லுவாங்க. சரியா? இப்ப ஹசா இலு பாருங்க, நாயிபு ஃபாயிலி, நாய் ஃபாயிலாக இருக்கும். இஸ்மில் மஃபூலி, இஸ்முல் மஃபூலுக்குரிய நாய் ஃபாயிலா இருக்கும். இப்ப மதுமூம் என்ற இந்த இஸ்மு மஃபூலுக்குரிய நாய் ஃபாயில் தான் இந்த ஹசா இலு என்பது மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். இப்ப நாய் ஃபாயிலுக்கு ரஃபா தானே, ஃபாயிலுக்கு என்ன ரஃபோ அதே தான் நாய் ஃபாயிலுக்கும், அப்ப ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து ரஃபிஹி, இன்னும் இந்த நாய் ஃபாயிலின் ரஃபைன் அடையாளமாகிறது அல் லம்மத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். இப்ப வெளிப்படையான லாமுக்கு என்ன செஞ்சோம்? லம்மத் தானே கொடுத்தோம், அதான் அடையாளம். அடுத்து பாருங்க, ஒஹுவ, இன்னும் அந்த நாய் ஃபாயில் ஆகிறது முலாஃபுன், முலாஃபாகவும் இருக்கிறது. அப்ப பின்னாடி முலாஃபிலிஹி வருது. வல்ஹா, இன்னும் ஹா ஆகிறது. இந்த ஹூ என்பதாகிறது லமீருன், லமீரா இருக்கும். மபனியுன் அலல் லம்மி, லம்மின் மீது மபனியா இருக்கும். ஹாக்கு லம்மு தானே கொடுத்தோம். ஹசாயில ஹூன்னு என்ன செஞ்சோம்? லம்மு தானே கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃபில் இலைஹி ஆன ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. அப்போ ஹசாயில முலாஃபு, ஹூ வந்து முலாஃபில் இலைஹி, அப்ப முலாஃபில் இலைஹிக்கு ஜர்ரு தான் கொடுப்போம். அதனால என்னவா இருக்குது? ஜர்ருடைய இடத்துல இருக்கிறது. அப்புறம் பாருங்க, ஜும்லத்து ஆஷ மதுமூமன் ஹசாயிலுஹு, ஆஷ மதுமூமன் ஹசாயிலுஹு என்ற மொத்த வாசகமாகிறது சீலத்துல் மௌசூல், மௌசூலுடைய சிலாவாகும். மண் என்ற மௌசூலின் சிலாதான் இந்த மொத்த வாசகமும். சரியா? லா மஹல்ல லஹா மினல் இஅராபி, அந்த சிலாவுக்கு இல்லை, இஅராபில் இருந்து எந்த ஒரு இடமும் இல்லை. சிலாவுக்கு இந்த ஜஸ்மு, நஸபு, ரஃபு, லம்முன்னு என்னது இல்லை, எந்த ஒரு இடமும் இல்லை. சரியா? அப்புறம் பாருங்க, அல் வாவு, வாவ் என்பது அல் ஆத்திஃபத்து, அத்துஃப் செய்யக்கூடியதா இருக்கும். மபனியத்துன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபனியாகும். வலம் எமுத்துன்னு இருந்துச்சுல, அந்த வாவுக்கு வாவுனே போட்டாங்க, அங்க என்ன இருந்துச்சு? வா தானே இருந்துச்சு. அந்த வாவுக்கு ஃபதஹ் தானே கொடுத்தோம், வலம். ஓகேவா? அப்ப ஃபதஹின் மீது மபனியா இருக்கும், அத்துஃப் செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த லம் எமுத் என்பதை மா ஆஷ வைத்து அத்துஃப் வைக்க வேண்டும். லம் என்பது பாருங்க, லம் என்பது அதாத்து ஜஸ்மின், ஜஸ்மு செய்யக்கூடிய வார்த்தையாகும். மபனியத்து நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபனியாகும். மீமுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், அப்ப சுக்குனின் மீது மபனி, ஜஸ்மு செய்யும். பின்னாடி வரக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு என்ன செய்யும்? ஜஸ்மு செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்ப இத பாருங்க, என்னென்ன எமுத், எமுத் என்பதுதான் ஃபேல் முலாரி, ஃபேலுன் முலாரியான் மஜ்சூமுன் பிலம், லம்மை கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகும். அப்ப லம்முக்கு ஜாசிம், எமுத் என்பது மஜ்சூம். அப்ப லம்மை கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்ட முலாரியான ஃபேல், வருங்காலத்தை அல்லது கடந்த கால என்னது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல். வாலாமத்து ஜஸ்மி, இன்னும் அந்த முலாரியான ஃபேலின் ஜஸ்மின் அடையாளமாகிறது சுக்கூனு, சுக்கூனா இருக்கும். காக்கு என்ன செஞ்சோம்? சுக்கூன் தானே கொடுத்தோம், அதான் அதோடைய அடையாளம். வல்ஃபாயிலும், இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திருன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தக்தீருஹு, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு, என்ன மறைஞ்சிருக்கு? ஹுவான்னு உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு, அதுதான் என்னது? லமீர். அப்புறம் பாருங்க, மன் இஸ்மு ஷர்த்தின் மப்னியுன் அல சுக்கூனி ஃபி மஹல்லி ரஃப்இன் முபத்ததஇன். அப்ப இது ஷர்த்து, நிபந்தனையை குறிக்கக்கூடிய வாசகமாகும். ஓகேவா? அப்ப என்னவென்றால், மண்ணு ஷர்த்தாக இருந்தால் அதற்கும் ஏறாபடி இடம் இருக்குன்னு நம்ம முன்னாடி அது தனி பாடமாவே பார்த்தோம். அப்ப மண்ணுக்கு என்ன ஏறா கொடுப்போம்? இங்க முபத்ததாவுடைய ஏறா கொடுப்போம். அதான் முபத்ததாவான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது, சுக்குனின் மீது மபனியாக இருக்கிறது. நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், சுக்குனின் மீது மபனியாக இருக்கிறது, நிபந்தனையை குறிக்கக்கூடிய பெயர் சொல்லாக இருக்கிறது. இப்ப யார் ஏன் இதை ஷர்த்துன்னு சொன்ன மௌசூல்னு சொல்லலனா?
மௌசூல்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பின்னாடி இது ஜஸ்மு செஞ்சிருக்கு. ஷர்த்து தான் என்ன செய்யும்? பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு ஜஸ்மு செய்யும். எது ஜஸ்மு செய்யாது. மௌசூலாக வந்தா ஜஸ்மு செய்யாது. அதனால மன்ன என்னதான் சொல்லியாகணும்? ஷர்த்து தான் சொல்லியாகணும். சரியா? அப்ப அடுத்து பாருங்க, யகுன் என்பது ஃபேலுன் நாசிகுன். நாசிக் நசுக்கு செய்யக்கூடிய ஃபேல் ஆகும். சட்டத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும். என்னென்ன சட்டத்தை அழிக்கும்? முபத்ததா கபரில் நுழைந்தால் முபத்ததாக்கும் கபரு ரஃபா, கபருக்கும் ரஃபா என்ற சட்டத்தை நீக்கி அந்த முபத்ததாவுக்கு ரஃபா கபருக்கு நசபு என்று சட்டத்தை மாற்றுகிறது. இந்த ஃபேன் நுழைஞ்சிச்சுன்னா அதானே செய்யும்? முபத்ததாக்கு ரஃபா கொடுக்கணும், கபருக்கு நசபு தானே கொடுக்கணும். அது அப்ப அந்த சட்டத்தை நீக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும். ஃபேலுன் முலாரியுன் மஜ்சூமுன், ஜிஸ்மு செய்யப்பட்ட முலாரியான ஃபேல் ஆகும். அப்ப இந்த மன்னுதா ஜாசிம், இது எக்குன் என்பது மஜ்சூம். இப்ப ஜஸ்மு செய்யப்பட்ட வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேல் ஆகும். லிஅன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக இந்த முதாரியான ஃபேல் ஆகிறது ஃபேலு ஷர்த்தி, நிபந்தனையின் ஃபேல் ஆகும். இப்ப மண் என்ற நிபந்தனையில் வரக்கூடிய ஃபேல் ஆகும். அதுக்கு ஜஸ்மு தானே வரணும். இஸ்மு எக்குன், எக்குனுடைய இஸ்மு. அப்ப கானவுக்கு என்ன வரணும்? கான அந்த வசன்ல வரக்கூடியதற்கு இஸ்மு ஹபர் வரணும்ல. அப்ப எக்குனுடைய இஸ்முங்க லமீருன் முஸ்தத்திருன் ஜவாசன். அப்ப ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தகுதீருகு, அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவாவா இருக்கும். ஹுவான் என்னவா இருக்கு? உள்ளக்குள்ள மறைந்துள்ளது. சரியா? அப்ப கட்டாயம் மறைக்கணுமா? தேவையில்லை. ஆகுமான முறையில் மறைக்கலாம், மறைக்காமலும் இருக்கலாம். இங்க என்ன செஞ்சிருக்கோம் நம்ம? ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் அது உள்ளுக்குள்ள, அது உள்ரங்கம் என்னது? ஹுவான் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, பில் ஹைரி. ஜார் மஜ்ரூர், இது தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும். ஜாருன் மஜ்ரூருன், ஜார் மஜ்ரூராக இருக்கும். முத்தல்லகானி பி மதுக்கூரான், மதுக்கூரன் என்பதை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும். இப்ப பாக்கு அப்புறமா நம்ம என்ன அர்த்தம் வைக்கிறோமோ அதுதான் தாலுக். அப்ப இது எங்க போய் தாலுக், எங்க தொடர்பாக்கணும்? மதுக்கூர்ல போய் தொடர்பாக்கணும். இப்ப நலவை கொண்டு நினைவு நினைவு கூறப்படக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நலவை கொண்டு இதுக்கப்புறமா என்ன அர்த்தம் தான் வச்சோம்? மதுக்கூரன் தானே அர்த்தம் வச்சோம். அப்ப இதான் தொடர்பாக்கப்பட்டது. சரி, அப்ப முத்தல்லகானி பி மதுக்கூரன், மதுக்கூரை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதா இருக்கும். இப்ப நினைவு கூறப்படக்கூடியவனாக யார் ஆகுவாரோ. சரியா? அப்ப ஜார் மஜ்ரூரோட தாலுக் இதானே. இப்ப பாருங்க, மதுக்கூரன் பாருங்க, ஹபரு எக்குன், எக்குனுடைய ஹபர். இப்ப இஸ்மு அமீர் உள்ள மறைஞ்சிருக்கு. இந்த மதுக்கூர் என்பது அந்த ஹபரு எக்குன். இந்த எக்குன், இந்த எக்குனுடைய என்னது? ஹபர் ஆகும். மன்சூபுன், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். கானுடைய நசபுக்கு என்னது? ரஃபா. கானுடைய ஹபருக்கு நசபு தானே. இது ஹபரு, அதனால அதுக்கு நசபு கொடுத்திருக்கும். அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த ஹபருடைய நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்தஹத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்தஹாவாகும். வெளிப்படையான ஃபத்தஹா கொடுத்திருக்கோம்ல. ஜவாபு ஷர்த்தி மஹ்தூஃபுன், இப்ப ஷர்த்துடைய பதிலாகிறது மஹ்தூஃபுன், போக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. மஃஹூமு மினல் கலாமி, முந்தைய பேச்சிலிருந்து அறியப்படக்கூடிய, விளங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மைன் என்பது ஷர்த்துன்னு சொல்லிட்டோம். மையக்கும் பில் ஹைரி மதுக்கூரன் என்பது ஷர்த்துடைய வாசகம். அப்ப ஜவாப் எங்கன்னு கேட்டீங்கன்னா, போக்கப்பட்டிருக்கு. லம் யமுத் என்பது சொல்லக்கூடாது. முன்னாடி ஜவாபு முந்தாதுல ஷர்த்தோடைய ஜவாப் பின்னாடி தானே வந்திருக்கும். அப்ப அந்த போக்கப்பட்ட ஜவாபின் மீது லம் யமுத் என்பது அறிவிக்கின்றது. இப்ப பாருங்க, யார் நலவை கொண்டு நினைவு கூறப்படக்கூடியவராக இருப்பாரோ அவர் மரணிக்கவில்லை. அதான ஜவாபு. அப்ப முன்னாடி அது தெரிஞ்சிருச்சுல. இப்ப முன்னாடியே தெரிஞ்சனால பின்னாடி மறுபடியும் லம் யமுத்துன்னு கொண்டு வர தேவையில்லை. அதான் பேச்சிலிருந்து அறிவு விளங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஜும்லத்து யக்குன் பில் கைரி மதுக்கூரன், யக்குன் பில் கைரி மதுக்கூரன் என்ற வாசகமாகிறது ஃபி மஹல்லி ரஃபஇன் ஹபரில் முபத்ததஇ, முபத்ததாவுடைய ஹபரான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது. ஏன் மண் என்பது நம்ம என்ன சொல்றோம்? அயராப் பொறுத்தவரை முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபாவுடைய இடத்துல இருக்குன்னு சொன்னோம்ல. அப்ப முபத்ததா வந்து அது ஹபர் வரணும்ல. அப்ப மண் என்பது முபத்ததா என்றால் யக்குன் பில் கைரி மதுக்கூரன் என்பது ஹபருடைய இடத்தில் இருக்கிறது. ஹபருக்கு யாராபில் இடம் உண்டு, ரஃபா கொடுக்க வேண்டும். அதனால முபத்ததாவுடைய ஹபர் என்ற அடிப்படையில் ரஃபாவுடைய இடத்திலே இந்த வாசகம் யகுன் பில் கைரி மதுக்கூரன் என்ற வாசகம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இதுடன் நாம் இந்த பயிற்சியை முடித்துவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நாம் தொடங்குவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.